காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு 1 pot பிசிபெலாபாத் சாம்பார் சாதம் அதாங்க பண்ண போகிறேன். சாம்பார் சாதத்துக்குங்க தொட்டுக்க சைடிஷ் நல்ல சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுங்க. எப்படி நல்ல சூப்பரான காம்பினேஷனில் அதாங்க, அதுவும் தான் செஞ்சு உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன். என்ஜாய். இப்போ ஃபஸ்ட்டு பிசிபெலாபாத் சாம்பார் சாதம் அது எப்படி செய்யறதுங்கிறத இன்க்ரீடியன்ஸோடு சொல்லி செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் செஞ்சு காட்டுறேங்க. அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கப்பால் 1 கப்பு சாப்பாட்டு அரிசி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கே 1/2 கப்பு துவரம் பருப்புங்க. இது ரெண்டையும் இப்போ நீங்கள் ஒன்றா சேர்த்து களைஞ்சி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு உண்டான நான் காய்கறி சேர்த்து தாங்க பண்ணுறேன். காய்கறி சேர்த்தும் பண்ணலாம், காய்கறி சேர்க்காமல் வெறும் சாம்பார் வெங்காயத்தை கூட நறுக்கி அப்படியும் செய்யலாம். நான் காய்கறி சேர்த்து தாங்க பண்ணுறேன். என்கிட்ட இருந்த காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு சௌச்சௌ, ஒரு கேரட்டு, ஒரு முள்ளங்கி, பட்டாணி, தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு வாழைக்காய் இருந்தது, கத்திரிக்காய் இருந்தது, இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேங்க. புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ புளித்தண்ணியும் இல்லை, இதில் கொஞ்சமாக தேவையாக எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நான் புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்காக இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க 1 pot பிசிபெலாபாத்ன்றதுனால டைரெக்டாக எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி ஒரு பேனில் டைரெக்டாக 1 pot பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யுங்க. இந்த 3ம் கலந்து எல்லாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம்ங்க, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகா, 4-5 காஞ்ச மிளகா, தக்காளிங்க மீடியம் சைஸாக 2 தக்காளி, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து இப்போ நான் நல்லா வதக்குறேன். இது வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பும் 1 டீஸ்பூன் சுகரும் சேர்த்து வதக்குறேங்க. இது கொஞ்சம் ஒரு பாதியாக செமி குக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்து அதுவும் நல்லா வதக்குவோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு செமி குக் ஆகிற வரைக்கும் வேக விடுவாங்க. இப்போ பாருங்கங்க, இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து வதக்கி இந்த பாருங்கள், அதுவும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சிங்க எல்லாம். இப்போ இதில் நீங்கள் இந்த மெஷரிங் கப்பாலேங்க 1 கப்பு தண்ணி ஊற்றி இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கர் மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸுங்க இந்த காய்கறி எல்லாம் வேகிற அளவுக்கு. ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுப்போங்க. நான் அடுத்தது என்னன்னு காட்டுறேன். இன் மீன் வைல் இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ணி போடணுங்க. அதுக்கு நல்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 கிராம்புங்க. இதை நல்லா வதக்கிட்டு இதோட கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஒரு பொடியாக ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்து கடைசியாக இந்த சாம்பார் சாதத்தோடு சேர்க்கணுங்க. ஓகே, நான் இதெல்லாம் வறுத்து ஆற வச்சுட்டு உங்களுக்கு சேர்க்கும்போது நான் காட்டுறேங்க. இதில் காஞ்ச மிளகாயை இதோடையே சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை சாதத்தோடு சேர்த்தாலும் சரி, காரம் உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நான் இப்போ இதோட ஒரு 3 மிளகாயை சேர்த்து வறுக்க போகிறேங்க நான். ஏன்னா ஏற்கனவே இதில் 2 காஞ்ச மிளகாயை நான் சேர்த்து வதக்கியிருக்கேன். இதில் ஒரு 3 மிளகா போட போகிறேன். காரம் பத்தலைன்னா நம்ம குழம்பு தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை தரவாக செக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி செய்யுங்க. இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம விருப்பம்தாங்க. தயிர் பச்சடி, சிப்ஸு, உருளைக்கிழங்கு காரக்கறி, வாழைக்காய் காரக்கறின்னு நம்ம விருப்பம், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுன்னு எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கங்க, இந்த மெஷரிங் கப்பால் ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றினேன் இல்லையா காய் வேகிறதுக்கு. அடுத்தது இந்த கப்பாலே 1 கப்பு டைல்யூட்டாக கரைச்ச புளித்தண்ணி ஊற்றிருக்கேன். புளித்தண்ணியை ஊற்றிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு சாம்பார் தூள், குழம்புத்தூள் 3 டீஸ்பூன் குவிச்ச மாதிரி போட்டிருக்கேங்க. போட்டு இப்போ இதை ஒரு கொதி விடுவோம். அடுத்தது இது நல்லா கொதிக்கிற நேரத்தில் இந்த உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வறுத்துட்டு இதையும் நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி காரம், உப்பு எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து 4 கப்புலேருந்து 5 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றலாங்க. இப்போ இதில் ஏற்கனவே 1 கப்பு புளி தண்ணி ஊற்றிட்டோம், 1 கப்பு குக்கிங் வாட்டரை ஊற்றிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு இன்னும் 2 கப்பு இல்லைன்னா 3 கப்பு தாங்க. குக்கரோட அளவையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு விசில் விடுறத இன்னும் ஒரு விசில் 2 விசில் கூட விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு குக்கர் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா பாக்கி ரிமைனிங் உள்ள 3 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தண்ணி 2 கப்பா 3 கப்பாங்கிறத உங்கள் குக்கரோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் சப்போஸ் அந்த தண்ணியெலாம் வழிஞ்சி வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். குக்கரோட அளவு, குவான்டிட்டி, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மீதி உள்ள ரிமைனிங் 3 கப்பு தண்ணியில் பார்த்து ஊற்றி விசிலை வந்து முதல் 2 விசில் ஹையில் விடுங்க. அடுத்த 3 விசில் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு எடுங்கங்க. மொத்தம் 5 விசில் போதும். ஓகே, இப்போ பாருங்கங்க, அந்த குக்கரில் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் பெரிய குக்கர்லேயே இதை ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ நான் வந்து இது பெரிய குக்கரில் ஆட் பண்ணதுனால நான் 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்பு புளித்தண்ணி, பாக்கி 4 கப்பு குக்கிங் வாட்டருங்க. எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்குது. அந்த வறுத்த கொத்தமல்லியையும் பொடி பண்ணி இதோட நான் சேர்த்துட்டேன். ஃபைனல் டச் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடிட்டு ஃபஸ்ட்டு 2 விசில் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுட்டு பாக்கி 3 விசிலை லோ ஃப்ளேமில் வச்சு, விசில் வந்தாலும் சரி வராட்டியும் சரிங்க, ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருங்கங்க. நான் எல்லாம் ஃபைனலாக சாதம் வெந்ததுக்கப்புறம் நான் குக்கரை திறந்து உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ என்னுடைய வெர்ஷனில் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி 1 pot பிசிபேலா ரைஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆர் லஞ்ச் மெனு ரெசிபிங்க. எஸ், இட்ஸ் பை அல்லீஸ் தர்பார். இப்போ பாருங்கங்க, நான் 2 விசில் நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு சூடாக இருக்கு. அடுத்த 3 விசிலை நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸுங்க அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார் சாதம். இது சூடாக இருக்குது. நான் எல்லாம் அதை கிளறிட்டு உங்களுக்கு ஒரு பவுலில் வச்சு நான் டிஸ்பிளேயில் சர்வ் பண்ணுறேங்க. நான் என்னங்க, நல்லா சூப்பரான அருமையான பிசிபேலாபாத், ட்ரெடிஷ்னல் பிசிபேலாபாத்துங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்தது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுங்க. அதை தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு இருக்குங்க. நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் வந்து 2 விசில், அதுக்கு மேலே விடாதீங்க, 1 விசிலே போதும். சமயத்தில் கிழங்கோட தன்மையும் இருக்குது. சீக்கிரம் 1 விசிலில் சீக்கிரம் வேகிறதும் இருக்குது, 2 விசில்லையும் வேகிறது இருக்குது. அதனால் 1 விசில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து பாருங்கள். சரியாக வேகலைன்னா அப்புறம் இன்னொரு விசில்
வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி இதை வறுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அதை சேப்பங்கிழங்கோட மசாலாவை பெரட்டி நான் ரோஸ்ட் பண்ணி வறுத்தும் காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கங்க, இந்த சேப்பங்கிழங்கு வெந்ததை ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அந்த ஒரு மசாலா ரெடி பண்ணணுன்னு சொன்னேன் இல்லையா, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு கரம் மசாலா, இவ்வளோதாங்க. இப்போ பாருங்கங்க, தண்ணி கலக்காமல் இந்த மாதிரி பவுடர் டைப்புக்கு அப்படியே இதை நல்லா எல்லாம் ஒன்றா கலந்துக்கோங்க. இப்போ இதில் இந்த சேப்பங்கிழங்குங்க அப்படியே போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஒரு கிழங்காக தனித்தனியாக பிசிறி விட்டு நல்லா இதில் கோட்டாகிற மாதிரி அப்படியே பரட்டி வச்சுருங்க. ஒரு டீஸ்பூன் கையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கூட இதை அப்படியே பெசரி வச்சிடலாங்க. தண்ணி இன்னி தெளிச்சிடாதீங்க, எண்ணெயே 1 டீஸ்பூன் கையில் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பெசரி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை பொரிச்சு எடுப்போம். பாருங்க, எல்லாம் பெசரி வச்சுட்டாங்க சூப்பராக. 1 மோருங்க, இதில் 1 டீஸ்பூன் கடலை மாவும் சேர்த்தேங்க. அதை ஃபஸ்ட்டு சொல்ல விட்டுட்டேன், சாரி. அதையும் சேர்த்து தாங்க நான் பெசரி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி நம்ம பெசரி வச்சுருந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அப்படியே தனித்தனியாக பிரித்து போட்டு வைங்க. உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடிப்பக்கம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க. நான் இதை திருப்பிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். போட்டு அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும். நல்ல டைம் கொடுத்து பக்கத்திலேயே இருந்து அழகாக பொறுமையாக பிரட்டி விட்டு எடுத்திங்கன்னா செம்ம கிறிஸ்பாக சூப்பராக வருங்க. நல்லா இப்போ பாருங்கங்க, ஒரு செட்டு ஃபஸ்ட்டு செட்டு போட்டோம் இல்லையா, அதை நல்லா செம்ம கிறிஸ்பாக எடுத்து வச்சு பாருங்கங்க. சும்மா தின்னாலே கருக்கு முறுக்குன்னு இருக்குதுங்க, நல்லா ஜம்முன்னு. இங்கே பாருங்க, பா சேப்பங்கிழங்குல இவ்வளோ கிறிஸ்பான்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுத்த இடம் பொரிச்சு வறுத்துட்ருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னங்க, நல்லா அருமையான சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரியே செஞ்சு உங்களுக்கும் எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. என்னங்க, நல்ல சூப்பரான ட்ரெடிஷ்னலான அருமையான சாம்பார் சாதம், அப்பளம், அதுக்கு ஒரு தொட்டுக்க சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுங்க. பார்க்கவே வாய் ஊறுதில்ல. இன்னும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா என்ன அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இதே அளவுகள் படி நீங்களும் இந்த பிசிபெலாபாத்தையும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்ச் மெனுக்கு ஒரு கலந்த சாதம் மாதிரிங்க. எஸ், புதினா புலாவ், நாட் சாதம், புதினா புலாவ் பண்ண போகிறேங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த பிரியாணிக்கெல்லாம் நறுக்கிற மாதிரி இப்படி நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த கப்பில் கிட்டத்தட்ட ஒரு கப்புன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தலை தட்டின மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 2 தண்ணி. இது பாசுமதி ரைஸ் தான். நான் வந்து டைரெக்டாக பாத்திரத்திலே பண்ண போகிறேன், அதனால் நான் 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இந்த ஸ்பைசி தாளிக்கிறதுக்குங்க ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 பட்டை, இந்த ஸ்டார் பூ சின்னோண்டு ஒரு பூ, இந்த கல்பாசி, பிரியாணி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், இதெல்லாம் வச்சுருக்கேங்க. இந்த ஸ்பைசியை ரொம்ப குறைச்ச அளவில் யூஸ் பண்ணுங்கள். ஜாஸ்தி யூஸ் பண்ணிங்கன்னா இதோட டாமினேட் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இதை குறைச்சி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் இந்த புதினா புலாவுக்கு ஒரு 5 பச்சை மிளகாங்க. காரமே இதான், பச்சை மிளகா தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, இந்த மாதிரி சின்ன அளவில் ஒரு 2 துண்டு இஞ்சிங்க. இது அவ்வளோதான். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காயோடு அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு ஸ்பைசியை போட்டு தாளிச்சிட்டு, இந்த வெங்காயத்தையும் தாளிச்சிட்டு, இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் கலந்துட்டு, நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இந்த பாசுமதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் அளந்து ஊற்றுற அந்த தண்ணியே, இந்த 2 கப்பு தண்ணியே இதில் ஊற்றி அப்படியே ஊற வச்சுருங்கங்க. இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கும் போது நான் உங்களுக்கு 1 by 1 காமிச்சு தாளித்து சாதத்தோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த புலாவுக்கு தொட்டுக்க வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம் சேர்த்த ஆனியன் ரைத்தா, அவ்வளோதாங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் சிப்ஸ் இருக்குது, ஸோ சிம்பிளாக வச்சுட்டு சாப்பிட்டுக்க போகிறோம். நீங்கள் சைட் டிஷ் ஆஸ் யூ லைக், நான்வெஜ் ஆர் வெஜ். ஓகே. இப்போ இந்த புதினா புலாவுக்குங்க ஏற்கனவே என்கிட்ட இந்த அளவு புதினா கொஞ்சம் இருந்தது. நான் திருப்பி ஒரு கட்டு புதினா வாங்கி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக ஆஞ்சி நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி முதல்ல டிப் பண்ணி வச்சுட்டேன் தண்ணியில். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா 2-3 தடவை திருப்பி அலசிட்டு இப்போ அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. சமைக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு புதினாவை நல்லா அப்படி புழிஞ்சு விட்டுட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காயோட இதையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. அப்புறங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீட்டாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி பட்டாணியும், பச்சை பட்டாணிங்க, காஞ்ச பட்டாணி இல்லை, பச்சை பட்டாணியே, அதுவும் ஒரு கைப்பிடி அளவு. இப்போ இது 2ஐயும் நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் இதை நல்லா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பாதி அளவு, ரொம்ப வெந்துட வேண்டாம். இப்படி உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கையை வச்சு அழுத்தினீங்கன்னா லேசாக அழுந்தினா போதும். அதுமாரி இந்த பட்டாணியை இப்படி லேசாக அமங்குனா போதுங்க. ஏன்னா நம்ம திருப்பி சாதத்துலேயும் போட்டு இதை நம்ம வதக்க போகிறோம். அதாவது பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் வதக்கும்போது இதை திருப்பி போட்டு வதக்கிறப்ப நல்லா வதங்கிடும். சாதம் குக் ஆகும்பொழுதும் நல்லா குக் ஆகிடுங்க. அதனால் ரொம்ப குழையெல்லாம் வேக வச்சிடாதீங்க. ஒரு செமி குக்காக வேக வச்சு தண்ணியை ட்ரெயின் பண்ணி ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த ஸ்பைசி இதெல்லாம் சேர்த்துருவோம். அடுத்தது இந்த வெங்காயத்தை சேர்த்துருவோம். இப்போ இது கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான
1 டீஸ்பூன் உப்பையும் இதோட சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த அரைச்ச பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய் அண்ட் புதினா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த அளந்து ஊற வச்சுருக்கிற இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த பாசுமதி ரைஸை சேர்த்து உப்பு, எலுமிச்சம்பழ ஜூஸு இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணி 20 மினிட்ஸுங்க லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே டைரெக்டாக குக் பண்ணுங்க. இப்போ பாருங்கங்க, இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இந்த புதினாவையும் அதையும் சேர்த்துட்டேங்க. சேர்த்து இதை நல்லா வதக்குவோம். ஓரளவு இந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து அரிசியும் போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த அளந்து வச்சுருக்கிற தண்ணியும் ஊற்றிடணுங்க. நான் காட்டுறேன். இந்த அரிசியை போட்டு இதை ஒரு தடவை ஒரு 5 மினிட்ஸுங்க, ரொம்ப போட்டுலாம் வதக்காதீங்க. ஏன்னா பாசுமதி ரைஸ் ஊறினது வந்து நம்ம ரொம்ப போட்டு வதக்கிட்டு இருந்தோம்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடுங்க. அதனால் நம்ம இந்த மசாலா எல்லாம், இந்த புதினா இதெல்லாம் அரைச்ச மசாலா எல்லாம் இந்த அரிசியில் அப்படியே கொஞ்சம் கோட்டை வர மாதிரி இந்த ஓரெல்லாம் நல்லா எல்லாம் சுரண்டி அடியில் எல்லாமே நல்லா அப்படி எல்லாம் சுரண்டி விட்டுட்டு எல்லாம் ஒன்றா அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ நான் இந்த புதினா வதங்கும் போதேங்க இந்த புலாவுக்கு தேவையான உப்பெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேங்க. நான் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த அளந்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூனுங்க எலுமிச்சம்பழம் ஜூஸு இதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. காரம்னா இனிமேலாம் ஒன்றும் சேர்க்க முடியாது, அவ்வளோதான். பச்சை மிளகா காரம்தான். இது புதினா புலாவுன்றதுனால க்ரீனிஷாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கும்போதே கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் எதையும் கூட்டி குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. உப்பு வந்து இந்த தண்ணியை நம்ம குடிக்கும் பொழுதே கொஞ்சம் சுருக்குன்னு உப்பு கூட இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருந்த சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் டோட்டலாக 20 மினிட்ஸுங்க அப்படியே மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துருங்கங்க. நான் ஃபைனலாக காட்டுறேன் எல்லாம் உங்களுக்கு. பாருங்கங்க, இந்த லெமன் ஜூஸ் அது அப்படியே ஒரு பழங்க, ஒரு மீடியம் சைஸ் பழம், அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை செமி குக்காக வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிட்டேன். நான் செக் பண்ணிட்டேங்க, எங்களுக்கு கரெக்டாக இருக்குது டேஸ்டெல்லாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுடுங்கங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். தண்ணி சீக்கிரம் சுண்டி போயிடும், அப்புறம் சாதம் வேக தண்ணி பற்றாதுங்க. நான் ஃபைனல் என்னங்க, நல்லா சூப்பரான ஜம்முன்னு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சும்மா அருமையாக வந்திருக்கேங்க. இங்கே பாருங்க, பா நல்லா வெந்து ஜம்முன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. என்னங்க, அருமையான சூப்பரான புதினா புலாவுங்க. லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் மெனு ரெசிபிங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக நல்லா ஜம்முன்னு
சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா மைல்டாக காரம், இந்த புதினாவோட டேஸ்ட்டு, இடையில இடையில இந்த உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வாயில் கடிப்படுறது, இந்த நெய்யோட டேஸ்ட்டு, உண்மையிலே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அழகான்னு சொல்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, சிப்ஸு, அவ்வளோதாங்க. இதை விட என்னங்க வேணும்? சூப்பராக லஞ்சுக்கே இந்த மாதிரி நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் ஜம்முன்னு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க சூப்பராக. இதுக்கு சைட் டிஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்வெஜ் ஆர் வெஜ்ஜில் as you லைக், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுட்டு சாப்பிட்லாங்க. என்னதான் இருந்தாலும் ஆல் ஃபேவரேட் ஆல் டைம் ரைத்தா தான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரைத்தா ஒன்றே போதுங்க, வேறு எதுவும் தேவையே இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச் மெனு வந்து தக்காளி சாதம். நம்ம வந்து யூஸ்வலாக பிரியாணிலாம் பண்ணுவோம் இல்லையா, வெஜ் நான்வெஜ், அந்த டேஸ்ட்லேயே நான் பண்ணுறேங்க தக்காளி சாதம். 1 pot ரைஸாக டைரெக்டாக பாத்திரத்திலே பண்ண போகிறேன் நான். இப்போ அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் தாங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பிரியாணி சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தாளில் உள்ள அடி பகுதியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சிங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுவோம்ல, சேம் அதே தான். இதை மிக்சியில் வச்சுருக்கேன். இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. கொத்தமல்லி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தாள் இருந்தது, அதையும் கழுவி வச்சுருக்கேன். நான் வந்துங்க இதை பாருங்கள், இந்த கப்பாலங்க எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி பாசுமதி ரைஸை நல்லா கழுவிட்டு இதாலேயே 2 கப்பு குக்கிங் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதை நான் கழுவி ஊற வச்சுட்டு, இது ஊறுற நேரத்தில் தாங்க இது எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த அரிசி வந்து உங்களுக்கு நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். அரிசி பாசுமதி ரைஸ் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதால் டைரெக்டாக 1 பாட்டாக நீங்கள் பண்ணும்போது 2 கப்புங்க, 2 இல்லைன்னா 2.5 கப்பு ஊற்றலாம். ஏன்னா அரிசி வேகணும் இல்லையா உங்களுக்கு, அதுக்காக தான். வாங்க இப்போ 1 by 1 எப்படி தாளிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த தயிர் பச்சடி நான் ரெடி பண்ணிட்டேங்க. நல்லா 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நறுக்கி, உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை, சாட் மசாலாங்க அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, 1 டீஸ்பூன் கடுகை எண்ணெயில் தாளித்து போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு அப்படியே கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. இப்போ இது வந்துங்க ஸ்பைசி பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு 1 டீஸ்பூன், இந்த ஸ்டார் பூன்னு சொல்லுவோம்ல அது, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. வெரி ஃபியூவாக எடுத்து வச்சுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா இதோட டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். தக்காளி சாதத்தோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு உங்களுக்கு இருக்காதுங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. குக்கராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நல்ல வெயிட்டான கடாயாக இருந்தாலும் சரிங்க. நல்ல 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் கலந்து சூடானதும் நான் அந்த உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா அந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த நறுக்கி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கியிருக்கேங்க. பாருங்கள், ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குவோம்.
அடுத்தது தக்காளியை சேர்த்து வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் வதங்கினதும் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டேங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு, ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும்போது ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த சாதத்துக்கு உண்டான உப்பை இதோட சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்குங்க தண்ணி ஊற்றி நல்ல ஒரு மூடியை போட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகிற மாதிரியும், அதே சமயத்தில் இதோட ரா ஸ்மெல் போகிற மாதிரியும் இதை கொஞ்சம் நல்லா நம்ம குக் பண்ணிக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மசாலா கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றி இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளங்க லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி மசாலாவோட சேர்ந்து இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கங்க, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதில் நான் சும்மா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் இந்த வெங்காயத்தாளையும் கொஞ்சம் போட்டு வதக்கினேங்க. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு, அந்த எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதால் 2 இல்லைன்னா 2.25 தண்ணியை ஊற்றிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு, உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நான் காட்டுறேன் ஃபைனலாக. இப்போ பாருங்கங்க, அரிசியும் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த அளந்து வச்ச தண்ணியையும் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேங்க. எப்பொழுதுமே நம்ம இது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சாதம் வெந்ததுக்கு அப்புறம் சரியாக இருக்குங்க. நீங்கள் உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா சாதம் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். எப்பொழுதுமே பிரியாணிக்கெல்லாம் அதுமாரி உப்பு போடும்பொழுது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்து உப்பு போட்டோன்னா கரெக்டாக வருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மூடி 20 மினிட்ஸ் நான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேங்க. நான் எல்லாம் வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, வாவ், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஜம்முன்னு ஓரெல்லாம் அப்படியே நல்லா வெந்து உதிரி உதிரியாக நல்லா இருக்கு பாருங்கள். அருமையாக சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இந்த மாதிரி நல்லா ஓரத்தெல்லாம் மட்டும் இப்படி அழகாக எடுத்து விடுங்கங்க. அவ்வளோதாங்க. சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். அப்படியே லேசாக அப்படி அமுக்கி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபேண்டாஸ்டிக். ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? எப்பா கொதின்னு கொதிக்குதுங்க. செம்ம ரிச்சாக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு. இப்போ பாருங்க, கொத்தமல்லி எல்லாம் அப்படியே கார்னிஷ் பண்ணி விட்டுருங்க. எங்கே பார்த்தாலும் அதுமாரி இந்த வெங்காயத்தாள் கொஞ்சம் இருந்தது, அதையும் இப்படி கார்னிஷ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையாக இருக்குங்க. நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த சூட்டுடே அப்படியே அது பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அடியிலெல்லாம் வேகலைன்னா கூட நல்லா வெந்துருங்க.
நான் உங்களுக்கு அப்புறமா இதை நான் தட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேங்க. என்னங்க, நல்ல அருமையான டேஸ்டான பிரியாணி டேஸ்ட்டில் 1 pot ரைஸாக தக்காளி சாதங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அருமையாக சாதமும் நல்லா குக்காகி பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அடி கூட பிடிக்கல பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். செம்மையா அம்சமாக இருக்குங்க. எனக்கே சந்தோஷமாக இருக்குது. நம்மளா இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வேர்ஷனில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய வியூஸ் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. குறையோ நிறையோ கமெண்ட்டை நல்லா சொல்லுங்கங்க. நீங்கள் சொல்ல தான் எங்களுக்கு குறைகளை சரி பண்ணிட்டு இன்னும் நல்லா உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு காமிக்க எங்களுக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்குங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பலோட உடனே வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்புறம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடித்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டிஸை ஹெட்டிங்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிச்சயம் அதில் ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்து ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி ஆர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. Have it yummy. See you next. Bye-bye.